தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான பொதுத் தேர்வு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. tnusrb.tn.gov.in தான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த பதவிக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 21/9/2025. இதற்கான அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணுறதற்கான விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய லாஸ்ட் டேட் 25/9/2025. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 9/11/2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 3644 ப்ளஸ் ஒரு 21 ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் இருக்குது. காவல்துறையில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை காவலரில் 2833 வேக்கன்சிஸ் டோட்டலாக இருக்குது. சிறைத்துறையில் இருக்கக்கூடிய சிறை மற்றும் சீர்திருத்தத்துறையில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை சிறை காவலரில் டோட்டலாக 180 வேக்கன்சி இருக்குது. அதில் ஆண்கள் 142 வேக்கன்சியும் பெண்கள் 38 வேக்கன்சியும் இருக்குது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தீயணைப்பாளரில் 631 வேக்கன்சிஸ் டோட்டலாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எலிஜிபிள் உமன் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா வந்தால் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய அதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய மெயின் கேண்டிடேட்ஸை வச்சு அந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அந்த கேட்டகரியில் இல்லாத பட்சத்தில். சரிங்களா? 2ஆம் நிலை காவலர்லேயே பழங்குடியினர் வகுப்பு, அதாவது எஸ்டி வேக்கன்சிஸில் 21 வேக்கன்சி ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ், அதாவது ப்ரீவியஸாக லாஸ்ட் இயரில் அல்லது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸில் ஃபில் ஆகாமல் இருந்த வேக்கன்சிஸை இப்போ ஃபில் பண்ணுறாங்க. அதற்கான இதுவும் நோட்டீஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிறப்பு ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும், அதாவது முன்னாடியே இங்கே சர்வீஸில் 2ஆம் நிலை காவலர், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஃபயர் சர்வீசஸ்லேயோ அல்லது ஜெயில் டிபார்ட்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய வாரிசுதாரர்கள் வார்ட்ஸ் கம் டிபெண்டன்ஸ்க்கு 2ஆம் நிலை காவலரில் 10%, அதாவது 9+1 இது வேக்கன்சிஸில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சிறப்பு ஒதுக்கீடு. சரிங்களா? 2ஆம் நிலை சிறை காவலர்லேயும் 10% உண்டு. தீயணைப்பாளரில் 10% உண்டு. ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் 7% 2ஆம் நிலை காவலர்லேயும், ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 போஸ்ட்லேயும் 10% உண்டு. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் 3% 2ஆம் நிலை காவலர்கள் மட்டும் உண்டு. ரிமைனிங் 2 போஸ்ட்டுக்கும் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே 5% ரிசர்வேஷன் உண்டு. ஆதரவற்ற விதவைகள் டிஸ்ட்ரிபியூட் விடோஸ்க்கு 3% 2ஆம் நிலை காவலரில் உண்டு. அடுத்தது பர்சன் ஸ்டடிலையும் தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரியிலும், அதாவது எல்லா வேக்கன்சியிலும் 20% வேக்கன்சிஸ் உண்டு. சரிங்களா? இதற்கான ஊதியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,200 67,100 வரைக்கும் இருக்கும். கல்வி தகுதி மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு இணையான தேர்வு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ், ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். ஓசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு 18 வயது நிறைவடைந்திருக்கணும். சரிங்களா? 26 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதாவது 2/7/1999 1/7/2007 பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 18 28 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதாவது 2/7/1997 1/7/2007 பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 18 31 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதாவது 2/7/1994 1/7/2007 பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். 3ஆம் பாலினத்தவரை பொறுத்த வரைக்கும் 18 31 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதாவது 2/7/1994 1/7/2007 பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். ஆதரவற்ற விதவை அப்படின்னு 18 37 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதாவது 2/7/1988 1/7/2007 பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு 1/7/2025 அன்னைக்கு 47 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? வகுப்பு வாரி இடஒதுக்கீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி, அதாவது பொது பிரிவினருக்கு 31% ரிசர்வேஷனும், பிசி கேண்டிடேட்டுக்கு 26.5%, பிசிஎம்க்கு 3.5%, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%,
எஸ்டியில் ஒரு வேக்கன்சி 1% வந்து வேக்கன்சிஸ் வந்து உண்டு. இது எல்லாமே வந்து தமிழக அரசினுடைய ஜிஓ பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு உண்டு. சரிங்களா? பிஎஸ்டிஎம் அதாவது பர்சன்ஸ் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 20% வந்து பணியிடம் வந்து உண்டு. அதாவது பள்ளியில் இருக்கக்கூடிய முதல் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் பயின்ற கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தமிழ் வழியில் படித்தவர்கள் அப்படின்றதற்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் வரைக்குமே வந்து அவங்க தமிழ் மீடியத்தில் படித்திருக்கணும். சரிங்களா? முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து 5% வந்து சிறப்பு ரிசர்வேஷன் உண்டு. அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 3% வந்து ரிசர்வேஷன் உண்டு. டிரான்ஸ்ஜெண்டருக்கும் ரிசர்வேஷன் உண்டு. அவங்க வந்து எந்த அதாவது ஆண் அல்லது பெண் என்ன பாலினத்தை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதற்கான ஐடி வச்சுருக்கணும். வச்சுருந்தா மட்டும்தான் அந்த பாலினத்துக்கு அவங்க எலிஜிபிலிட்டி வருவாங்க. அந்த பாலினத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு அவங்க ரிசர்வேஷன் படி எலிஜிபிளாக வருவாங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பெண் விண்ணப்பதாரர்கள் 2ஆம் நிலை காவலர் மற்றும் 2ஆம் நிலை சிறை காவலர் பதவிகளுக்கு மட்டுமே வந்து முன்னுரிமை அளிக்கையிலும் தீயணைப்பாளர் பதவிக்கு வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. சரிங்களா? அது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து உமன் கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள். ஆண் விண்ணப்பதாரர்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து முன்னுரிமை கொடுக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை 3த்துக்கும் கொடுக்குறதா தான் கொடுத்துக்கலாம். 3ஆம் பாலினத்தர் அவங்க என்ன பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கொடுக்கணும். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து மதிப்பெண் 80 மதிப்பெண் வந்து இருக்கும். அதே மாதிரி முதன்மை எழுத்து தேர்வில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து 70 மதிப்பெண் எடுத்துப்பாங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து எந்த விதமான மதிப்பெண்ணும் கிடையாது. உடற்கூறு அளத்தல் அதுலேயும் வந்து இது எல்லாமே குவாலிஃபைங் நேச்சர். சர்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா குவாலிஃபைட். அதே மாதிரி உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் குவாலிஃபைடு. ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் உடல் உறுதி தேர்வு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து எந்த விதமான மதிப்பெண்ணும் கிடையாது. குவாலிஃபை பண்ணால் போதுமானது. அதே மாதிரி உடல் திறன் போட்டிகள் இதில் வந்து 24 மதிப்பெண் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சிறப்பு மதிப்பெண் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அதாவது என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதிலெல்லாம் மதிப்பெண் இருக்குன்னா 6 மதிப்பெண் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. விண்ணப்பதாரர்களுக்கு வந்து தேர்வு நிலை வந்து ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து நடக்கும். அதில் வந்து 80 மதிப்பெண்ணுக்கு 80 வினாக்கள் இருக்கும். 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு கால அளவு வந்து 80 நிமிடம். அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும். இதில் மினிமம் இந்த 80 மதிப்பெண்ணுக்கு 32 மதிப்பெண் எடுக்கணும். அதாவது 40% மதிப்பெண் வந்து எடுக்கணும். ஓஎம்ஆரில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் அதாவது டெஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நடக்கும். இதில் நீங்கள் கிளியர் பண்ணணும். தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எலிஜிபிள். தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு வேரியஸ் கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், டாபிக் வைஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? முதன்மை எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் பொது அறிவில் வந்து 45 கொஷின் இருக்கும். 45 கொஷினுக்கு எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி உளவியல் சைக்காலஜியில் பொறுத்த வரைக்கும் 75 கொஷின் 25 கேள்விகள் இருக்கும். இதில் வந்து 70 மதிப்பெண்ணுக்கான 70 வினாக்களை கொண்டதாக இருக்கும். 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இதுக்கும். ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. மினிமம் 35% அதாவது 25 மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்கணும். சரிங்களா? இது முடித்ததுக்கப்புறம் எழுத்து தேர்வுக்கான உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து tnusrb.tn.go.in வெப்சைட்டில் தான் வந்து வரும். எல்லாமே நீங்கள் வந்து அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? உடல் தகுதி தேர்வு நடக்கும். இதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. அதற்கான அளவீடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உயரம் அடுத்தது அளப்பாங்க. அது வந்து நீங்கள் கரெக்டான லிமிட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஹைட்டு வெயிட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸு செஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளியர் ஆகிட்டீங்க செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் அடுத்தது உடல் உறுதி தேர்வு இருக்கும். அதாவது உங்களுக்கு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்பு இந்த மாதிரியான ரன்னிங்கு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து உங்களுக்கு
செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். அந்த மெரிட் லிஸ்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷனில் எவ்வளோ வேக்கன்சியோ அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் வந்து செலெக்ஷன் மெத்தடு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.